இல்லை இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ண முயற்சி பண்ணேன். அண்ட் அங்கே இருக்கிற பசங்க அவங்களோட பில்ட் எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்கலாம் பார்த்து அது ரொம்ப இயல்பாக செஞ்ச ஒரு விஷயந்தான். அது கான்ஷியஸாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு யோசிக்காமல் எப்படி இயல்பாக ஒரு கபடி பிளேயராக மாறணும்னு நினச்சிட்டு தான் பண்ண விஷயம் அது. திரு கிட்டனோட ஸ்போர்ட்ஸ் ஜேர்னியும் உங்களோட சினிமா ஜேர்னியும் ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் கிட்ட ரொம்ப பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் அவன் லிஸ்ட்டுக்குள்ளே வரல. உங்களோட சினிமாட்டிக் ஜேர்னியோட ஆரம்பத்துலேயுமே எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக அமையலை. எப்பாவது நாம தான் கிட்ட தான் நாம அந்த மாதிரி ஒரு அனாலஜி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா? அழகான கேள்வி, தேங்க்யூ ஸோ மச். அந்த மாதிரி நான் யோசிச்சது இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லும் போது எஸ், மேபி அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவனோட கனவுக்காகவும் அவன் லட்சியத்துக்காகவும் அவன் போராடும் போது ஒரு ஆக்டராக நம்ம அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பண்ணும்போது அது ஒரு செம்ம விஷயம் ஆக்சுவலாக. ஐம் வெரி ஹாப்பி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிமிலாரிட்டி தெரிஞ்சுதுன்னா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.